ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு மகிழ்மதி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் என்ன அப்படின்னா த கேம் சேஞ்சர். சங்கர் சாரோட பிரம்மாண்ட இயக்கத்துல வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த படம். அந்த படத்தை பத்தி பார்க்கலாம். படம் கம்ப்ளீட்டா கமர்ஷியலா பக்கா லாஜிக்கே இல்லாத என்டர்டெய்னர். கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்காகவே எடுத்த மாதிரி அந்த ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் படம். இது அந்த சோசியல் இஷ்யூஸ் எல்லாம் எப்பயுமே சங்கர் சார் பேசுவாரு அப்படிங்கிறதுக்காக. ஆமா, அது ஒரு பிளாஷ்பேக்ல வச்சு ஒரு சோசியல் இஷ்யூஸ் எடுத்திருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த படம் அவரு ஏன் எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வியா இருக்கு. ஒரு சங்கரோட பிரசன்டேஷன்ஸ்ல இந்த படம் இருந்தாலும் அந்த கண்டென்ட் ஆழமா தாக்குச்சா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. உண்மையை சொல்லாம அதுல அதான் ஒரு கடைசியா அந்த ஆழமான கண்டென்ட் எதுல இருந்துச்சு இல்லையே. ரீசெண்டா வந்த படங்கள் இல்லையே. இந்தியன் 2 அப்படிங்கிற படமாவது படத்தை கேவலமா இருந்தாலும் அந்த ஓவரால் கண்டென்ட் ஊழல் எதிர்க்கணும், தப்பு செய்யறது தடுக்கணுங்கிற ஒரு ஆணிவேர் இருந்தது இல்ல. அதுக்கு காரணம் இந்தியன் 1. அதான் அந்த ஆணிவேர் இருந்தது இல்ல. சரியா? இப்ப இதுல என்ன ரோபோல எல்லாம் என்ன இருந்துச்சுன்னா அந்த இது பண்ணக்கூடாது, அதாவது செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு சோசியல் இஷ்யூவை கோரா வச்சிருந்தாருல்ல. அதான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் தான். அதாவது கொஞ்சம் அந்த இல்ல அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் வச்சிருக்காங்க. பட் அது தாக்கிச்சானா கன்ஃபார்மா கிடையாது. அது நம்மகிட்ட ரீச்சே ஆகல. அதுதான் இது நீங்க சொன்ன மாதிரி இதுல கண்டென்ட் ஓரியன்டட் பிலிம் கிடையாது. இது சங்கர் பிலிம் இல்ல. இது ஒரு அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிற வார்த்தையை தவிர மற்றபடி இதுல எதுவுமே இல்ல. அதான் உண்மை. கதை கிடையாது. கதை இல்ல, எனக்கு இது ரொம்ப ஐடியாலஜியாவே எனக்கு நிறைய விஷயம் தப்பு தப்பா தெரியுதுடா. ஒண்ணு அது அந்த மென்டாலிட்டி நினைச்சு பாரு. இதுல டைட்டில் கார்டுல அந்த செஸ் பிளேயரோட கிங் வருது. ஏன் வருது தெரியல. அதுல கிங்க ஏன் வச்சான்? கேம் சேஞ்சர். செஸ்ஸே எடுத்தாலும் கேம் சேஞ்சர் குயின். நீ கிங்க வச்சா கிங்கு செஸ் போட்டியில ஒன்னுத்துக்கு பிரோஜனம் இல்லாத காயின். என்ன ஒண்ணு, அவன் போயிட்டா கேம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதாங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக அது எப்படி கேம் சேஞ்சர் மீனிங் ஆகும்? நான் அதுக்கு சொல்லல. அந்த ஐடியாலஜியே ஆரம்பத்துல இருந்தே தப்பா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு இன்னொன்னு நிறைய அந்த இந்தியன்லயே அந்த சங்கிங்களோட ஐடியாலஜி எல்லாம் கொஞ்சம் உள்ள வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிட்டே இருந்துச்சு. சரியா? இதுல ஒரு அரை செகண்ட் ஷாட் எனக்கு அதுவே எரிச்சல் ஆயிருச்சு. அந்த வயசானவங்க எல்லாம் ரிலாக்சிங் வீடியோ பாக்குறாங்களாம். அதுல ஸ்பிரிச்சுவல் வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. ஏன் இது சரி பாக்குறாங்க, இல்லன்னு சொல்லல. இது வரைக்கும் ஒரு 1000 பேர் ரிலாக்ஸ் பண்றான்னு வச்சுக்கோ. 1000 பேர் ஸ்பிரிச்சுவல் வீடியோவா பார்ப்போம். இல்ல, அது ஸ்பிரிச்சுவல் வீடியோன்றத விட அது கடவுள் ரீதியானது இது கிடையாது. அத போட்டதே நீ சொன்னா அது கரெக்டா சொல்லணும். கடவுள் ரீதியான வீடியோ பாக்கலவங்க அந்த ஆன்மீகத்தை புகுத்த திரிக்கிற ஆட்களோட வீடியோ பார்த்து அதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இல்ல 1000 பேர்ல 1000 பேர் ஒரு 1000 பேர் பாக்குறான்னு வச்சு 1000 பேர் அதே பார்ப்பான் இல்ல. ஆனா அததான் இவன் காட்டுறான். ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. ஃப்ளோல கெட்ட வார்த்தை வருமா? சிஎம் திருந்திடுறான். அந்த நாய் முதல்ல போய் சரண்டர் ஆகணும். செஞ்ச பிராடுத்தனத்துக்கு 30 வருஷமா செஞ்ச பிராடுத்தனக்கு போய் ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆகணும். இவன் கேட்டுருவாரு, கரெக்டா கேட்பாரு. நீ நல்லா பேர் வாங்குறதுக்காக எங்களை சரண்டர் ஆக சொல்றான். சரண்டர் ஆகணும். அவன் தான் முழிச்சு அடுத்த செகண்ட் போய் சரண்டர் ஆகணும். இவனுக்கு அத்தனை பேர் போட்டு கொடுத்துருக்கணும். இத்தனை பேர் பண்ண ஃப்ராட போட்டு ஆரம்பமே தப்பு. மக்கள் எல்லாத்தையும். எனக்கு இன்னொரு விஷயம், நேற்று அந்த வணங்கான்னு பார்த்தோம்ல, அதுல மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். அவங்கள காட்டின விதத்துக்கும் காட்டுறேன். சரியா? இதுல ஹீரோ ஒரு மாற்றுத்திறனாளி, அவனால ஜெயிக்க முடியாதுன்னு மக்கள் கிட்ட திணிக்கிறான் கருத்தை. அது ஹீரோ அது ஆமா சொன்ன மாதிரி கதையோட ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணின்னு விளக்குறாரு. அது ஒரு லட்சம் பேர்ல ஒரு லட்சம் பேர்ல ஒருத்தர் இருக்கட்டும் நான் மாற்றுத்திறனாளி, அவன் காயப்பட மாட்டானா? நேற்று அவனை ஹீரோ வாக்கினான்டா பாலா. இன்னைக்கு இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாரு. உன்னால எதுவுமே முடியாதுன்னு ஹீரோ கேட்டரிங் நம்ம வச்சு உட்காந்துருக்கான நம்ம வச்சு அவனை விலகி வச்சு அவனை தோக்க வச்சு வேலைக்கு பார்த்துட்டு இது போய் எந்த லிஸ்ட்ல நீ சேவ் பண்ணி இந்த விஷயத்த? இது நிறைய லாஜிக். இன்னும் அவன் இது எக்கச்சக்கமா மக்களை முன்ன முட்டாளவே நினைச்சிட்டு இருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் ஜென்டில்மேன் அவன் எடுத்த ஃபர்ஸ்ட் படம் இருக்குல்ல, அதையும் அவன் கம்பேர் பண்ணட்டும். நீ எங்க ஆரம்பிச்ச எங்க முடியும்? ஒரு டைரக்டர் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதுறான், எப்படி அவனோட ஒரு 10 படத்துக்கு அப்புறம் எப்படி அவன் ஸ்கிரிப்ட் இருக்கு, எப்படி டெவலப் ஆயிருக்காங்கிறத நீ கம்பேர் பண்ணி பாருவான். ஸ்கிரிப்ட் இத ஜென்டில்மேனுக்கும் இந்த ஸ்கிரிப்டுக்குமே கம்பேர் பண்ணிட்டோம். அவன் அவ்வளவு தப்பு இருக்கு. அதுல கேவலமா இருந்துச்சு எனக்கு சில விஷயம்லாம். அந்த எலெக்ஷன் கமிஷன் அப்ப பாம் அடிச்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் பாம் இருக்குன்னு தெரியுதான். எலெக்ஷன் கமிஷனர் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் சொல்ற டீலுக்கு ஒத்துக்கிட்டு எலெக்ஷன் நடத்துறான். அது எவ்வளவு பெரிய ரிஸ்க். மக்களுக்கு பாம் இருக்குது, நீ நடத்துறியா? அந்த பொசிஷன்ல இருக்கிற ஆளு அது பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் கவுண்டிங் நடக்குதான்,
போலீஸ் கமிஷனர் வந்து ஏதோ பெரிய அதிகாரின்னு சொல்றாரு. நிறைய பேர் வராங்க, நாங்க 60 பேர் தான் இருக்கணும்னு. ஓகே நீங்க கிளம்புங்க அப்படின்னு அவங்க மொத்த பேரும் கிளம்பிடுவாங்களாம். ஒரு கவர்மெண்ட் பில்டிங்குள்ள ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் போட்டு அடிக்கடி நடிக்கிறான். எல்லாரும் வேடிக்கை. அது போலீஸ் எல்லாம் கிளம்பிடுவானா, இவன் ரவுடிஸை வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு போலீஸ் வச்சே ஃபைட் பண்ணிருக்கலாம் மேடம், ஏன்டாடி பண்றீங்க? எனக்கு இந்த ரோபோ 2.0 ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த கடைசியா வந்து குட்டி ரோபோ வந்து குருவி கழுத்தை திருப்போம் சரியா, அந்த ஸ்கிரிப்ட்ல எவன் எழுதுனாங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. நான் கூட அதெல்லாம் ஒத்துக்கிட்டேன். இங்க அந்த எலெக்ஷன் பெட்டியை மாத்துறதுக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ண போற நீ எவனாவது இப்படி பண்ணுவானாடா? எப்படி இதெல்லாம் யோசிக்கிறீங்க? எவன்டா யோசிக்கீங்கன்னு இருந்துச்சு. ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எனக்கு தெரிஞ்சு. ஆந்திரால இது ஜெயிக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவன் எழுதுன டைலாக்கே சொல்லிடுறேன், நீங்க பேசாம ஆந்திராக்கே போயிருங்க சிவாஜி. நீங்க தமிழ்நாட்டுக்கு பண்ண சேவைகள் மிகவும் போதுமானது சரியா. நான் இதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமான படம் பாக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் பாலிவுட்ல பிரம்மாண்டமான படத்தை நம்ம ராஜமௌழி படத்தை பாத்துக்கலாம். நீங்க பேசாம ஆந்திராக்கே போயிருங்க சிவாஜி. ஆந்திராக்கு அப்புறம் மேல தெலுங்கானா இருக்கு, அந்த மாதிரி பெங்காலி ஹிந்தின்னு இருக்கு, நீங்க அங்கேயே போயிடலாம். எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்ல. ஆனா எதை பத்தியுமே மக்கள் யோசிக்கவே கூடாது, மக்கள் என்னைக்குமே யோசிக்கவே மாட்டாங்கன்னு அவனா நினைச்சுக்கிட்டு ஒரு படம் எடுத்து தப்பா அந்த நிறைய படங்கள்ல தான் பண்றாரு. தப்பான ஐடியாலஜி கொடுத்துட்டு எனக்கு அந்த பிளாஷ்பேக்ல ஹீரோ வந்து இந்த குறைபாடுனால அவன் வந்து விலகணும் தோக்கணும். ஏன் ஒரு அரசியலுக்கு தேவை வாய் தான், சத்தமா தான் பேசணும், கம்பீரமா தான் பேசணுங்கிறத இந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுசர்ஸ் தான் நிறுத்துற மக்கள் முன்னாடியே வைக்கிறாங்க. ஏன் அதனாலதான் மக்கள் கிட்ட மறைமுகமா திணிக்கிறதே இவனுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுசன்ஸ் தான். இதுவே தப்புங்கிறேன் நான். என்னைக்குமே வெற்றிக்கு தேவை புத்திசாலித்தனமும் எண்ணமும் தான், வாய் கிடையாது. ஆமா, நேர்மை. இவங்கிட்ட நேர்மை இருந்துச்சு, நேர்மையா இருக்கவன இதை விட கேவலமா படம் எடுக்கவே முடியாது. தப்பான கண்டென்ட் பாக்கணும்னா நீங்க பாருங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. பட் இப்ப கரெக்டா சொன்னா இப்ப இருக்கிற அரசியல் அப்படிதானே போகுது. நீ கத்தி பேசி எல்லாத்தையும் சொல்லு, அது என்னமோ நடந்துட்டு போகுதுடா. நீயும் அதுதான் உண்மைன்னு ஏன் சொல்ற? அப்புறம் எதுக்கு நீ படம் எடுக்கிற? நான் ரோட்லயே நின்று போயிருவானே. வேஸ்ட் மூவி. எனக்கு தெரியல, இந்த படத்தை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓடிடில வந்துச்சுன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி பாக்குறதுனா அதையும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரமா வச்சு பாத்துக்குவாங்க. ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி தியேட்டருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. மேபி இன்னும் 2-3 படம் வருது, நம்ம வெயிட் பண்ணி கூட நீங்க பாத்துக்கலாம். இல்லாட்டினா உங்களுக்கு வன்முறை, ரத்தம், சதை, வன்முறை பிடிக்கும்னா நீங்க மறுபடியும் போய் வணங்கான பாருங்க. நான் இன்னைக்கு வணங்கானே திரும்பி போயிருக்கலாம். உனக்கு ஏதாவது சொல்லணுமா? இல்ல. ஓகே, இத மாதிரி படம் இல்லாம வேற ஏதாவது ஒரு நல்ல படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.